அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான்பாய். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். கிறிஸ்மஸ்க்காக அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத இப்போ பார்ப்போம். பாஸ்மதி அரிசி 2 கிலோ, கல் உப்பு, தூள் உப்பு, பூண்டு, இஞ்சி, ஜீரகத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கல்பாசி, ஸ்டார் பூ, கிராம்பு, பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, ஜாவித்திரி, திராட்சை, முந்திரி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், புதினா, கொத்தமல்லி, நெய், எண்ணெய், தயிர், எல்லோ ஃபுட் கலர், சிக்கன். இதுக்கு தேவையான பொருள்கள். இது என்னென்ன பண்ணுறது, எவ்வளோ அளவு வேணுங்கிறத இப்போ நான் செய்முறையில் கடம்பு சொல்கிறேன். 1 by 1 சொல்கிறேன். ஸ்பெஷல் பிரியாணி. ஃபஸ்ட்டு 2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 10 பீஸு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருவோம். இப்போ 1 by 1 மசாலா போடுவோம். 1 கிலோவுக்கு 10 கிராம் மிளகாத்தூள், 2 கிலோவுக்கு 20 கிராம் மிளகாத்தூள் போடுறோம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். 1 கிலோவுக்கு 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1 கிலோவுக்கு அரை ஸ்பூன். 2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போடுறோம், அரை ஸ்பூனா. ஜீரகத்தூள் 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன், 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போடுறோம். பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா அரைச்ச பேஸ்ட்டு. 1 கிலோவுக்கு 3 வீதம், 2 கிலோவுக்கு 6 பச்சை மிளகா அரைச்சி பேஸ்ட்டு. 1 கிலோவுக்கு 75 கிராம் பூண்டு வீதம், 2 கிலோவுக்கு 150 கிராம் பூண்டு. ஒரு கிலோவுக்கு 100 இஞ்சி வீதம், 2 கிலோவுக்கு 200 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு. 1 கிலோவுக்கு 150 ml தயிர், 2 கிலோவுக்கு 300 ml தயிர். 1 கிலோவுக்கு 1 எலுமிச்சம்பழம் வீதம், 2 கிலோவுக்கு 2 எலுமிச்சம்பழம் போடுறோம். ஒரு கிலோவுக்கு 1 ஸ்பூன் உப்பு, கறிக்கு மட்டும் இப்போ போடுறோம். 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டிக்கலாம். ஒரு 200 தக்காளி, 1 கிலோவுக்கு 200 தக்காளி வீதம், 2 கிலோவுக்கு 400 கிராம் தக்காளி சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி, சின்ன கைப்பிடி புதினா, ஒரு நல்ல கைப்பிடி ஓரளவுக்கு மல்லி, 6 பச்சை மிளகா, 1 கிலோவுக்கு ஒரு 5 கிராம்பு வீதம் 10 கிராம்பு, 1 கிலோவுக்கு 1 ஸ்டார் பூ, 2 கிலோவுக்கு 2 ஸ்டார் பூ, கருப்பு ஏலக்காய் 1 கிலோவுக்கு 2, 2 கிலோவுக்கு 4, பட்டை ஒரு சின்ன துண்டு 1 கிலோவுக்கு, 2 கிலோவுக்கு 2 துண்டு, பிரிஞ்சி இலை ஒரு சின்ன இலை 4, ஜாவித்திரி ஒரு சின்ன பூ, கல்பாசி 1 கிலோவுக்கு ஒரு 4, 2 கிலோவுக்கு ஒரு 4, 8 பீஸு. ஒரு கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 2 கிலோவுக்கு 800 கிராம் வெங்காயம் பொரித்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக பொரித்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஒரு கிலோவுக்கு 4 லிட்டர் தண்ணி வீதம், 2 கிலோவுக்கு 8 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். அதில் பிரிஞ்சி இலை, பட்டை 2 துண்டு, கருப்பு ஏலக்காய் 2, ஜாவித்திரி பூ சின்ன துண்டு, கல்பாசி ஒரு சின்ன சிறிதளவு, ஸ்டார் பூ 2, கிராம்பு ஒரு 8 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய். தண்ணி உலக்காக வச்சுருக்கிறோம், அரிசி கொதிக்கிறதுக்காக, அதுக்காக ரெடி பண்ணுறோம். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கல் உப்பு போடுறேன். இது நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சுருவோம். 1 கிலோவுக்கு 200 எண்ணெய் வீதம், 2 கிலோவுக்கு 400 கிராம் எண்ணெய் ஊற்றுறோம். சிக்கன் நம்ம மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி பெருசி வெட்டிச்சது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்காக சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே டைரெக்டாக அப்படியே நம்ம போட்டுடுறோம்.
இப்போ மசாலா போட்டு வச்சாச்சு. ஒரு கிலோவுக்கு 400 வெங்காயம் தான் பொரிச்சு வச்சுருந்த ஆனியனை இதில் சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக வறுத்த வெங்காயத்தை இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் கொதிக்க வைப்போம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போடுவோம். இப்போ தீ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். 7 நிமிஷம் 6 to 7 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். கீழே ஒரு தோசை தவா வச்சுருக்கோம். தவா வச்சு கறி ரெடி ஆகிடுச்சு. மேலே வச்சுருக்கோம். இப்போ அரிசி 7 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ அரிசி இதில் போட போகிறோம். எல்லோ ஃபுட் கலர் லைட்டாக ஊற்றுற, ரொம்ப இல்லை. இப்போ ஃப்ரை பண்ண ஆனியன், லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி, லைட்டாக கொஞ்சம் புதினா, ஒரு 100 கிராம் நெய், வறுத்த முந்திரி திராட்சை, எல்லாம் வெளியில் ஆவி போகாததுக்காக சுற்றி வண்டு வச்சு கட்டியிருக்கு, துணி கட்டியிருக்கு. மேலே மூடிட்டு வெயிட் வைக்கிறோம். 15 நிமிஷம் சிம்மில் அப்படியே விட்டுறணும். சிம்மில் 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் டைம் ஒரு 20 நிமிஷம் கொடுத்துட்டு திறந்து பார்ப்போம். மீதி கொஞ்சம் முதல்ல மேக்னேட் பண்ண சிக்கனை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் 65க்காக. அதை இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சைடில் ஆவி வருது பாருங்கள், நல்லா ஆவி வருது. சுற்றி எல்லா பக்கம் ஆவி இருந்தால் ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஃப்ரையோடு ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். கிறிஸ்மஸுக்கு நல்லபடியாக செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்ல கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.